ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான்ப்பா பார்க்க போகிறோம். இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் தெரிஞ்சால் கிச்சனில் நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். அதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் தான் கீரையை கட் பண்ணி அள்ளி போட்டு நம்ம அலசி எடுப்போம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அலசும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ண கீரையை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கினா நெட்டை வேஸ்ட்டாக தூக்கி போடாத இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கீரையெல்லாம் அந்த நெட்டில் அள்ளி வச்சுருங்க. அள்ளிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த நெட்டை அப்படியே நீங்கள் ஊற போட்டுட்டிங்கன்னா கீரையில் இருக்கிற அழுக்கு மண் எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து யூஸ் பண்ணலாம். வேலைக்கு போகிற பெண்களுக்கு காலையில் கீரை அலசி சமைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி அலசினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எவ்வளோ கீரையாக இருந்தாலும் இந்த மாடல்லே நீங்கள் அலசிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா, ரெஸ்ட்டாக இருக்கிற டைமில் நம்ம இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முடித்து வச்சிட்டோன்னா சமைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிரிஞ்சி இலை பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. பிரியாணிக்கு ஒரு சிலர் அப்படியே பெருசாகவும் போடுவாங்க, ஒரு சிலர் 2ஆக கட் பண்ணிவிட்டு போடுவாங்க. ஆனால் நான் கட் பண்ணி தான் எப்பொழுதும் போடுவேன். ரொம்ப பெரிய இலையாக இருக்கிறத இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவேன். வேணுங்கும்போது எடுத்துக்குவேன். நமக்கு பெருசாக இருக்கும்போது பாக்ஸில் போட்டு வைக்க இடமும் அதிகமாகும். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணும்போது ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதே மெத்தடில் வரமிளகாய் கூட நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா காலையில் எடுத்து தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிவி பார்க்குற ரெஸ்ட் டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா வேலைக்கு போகும்போது சீக்கிரமாக சமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சின்ன சின்ன டிப்ஸுங்க பாருங்கள், பாக்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சமைக்கும்போது எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீடுங்களில் சுண்ணாம்பு தண்ணியாக இருந்தால் அடிக்கடி கிச்சன் பைப்பு எந்த பைப்பாக இருக்கட்டும் தண்ணி வர்றது ரொம்ப ஸ்லோவாகிடும். அடைப்பு அதிகமாக ஏற்பட்டுரும். அந்த அடைப்பை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், கலட்டி எடுத்துகிட்டு எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். நம்மளே இதை இப்போ க்ளீன் பண்ணி எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். செம்ம அழுக்காக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நம்மளே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணால் பைப்பு ரொம்ப நாள் யூஸ் ஆகும். சில பேர் தண்ணி வரலன்னா அடிக்கடி மாற்றுவாங்க. அந்த மாதிரி மாற்றாத நம்மளே மந்த்லி 1 டைம் க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோடா, பேக்கிங் சோடா தான் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா 1 ஹவர் ஊறட்டும். பாருங்கள், 1 ஹவர் நல்லா ஊறிய பிறகு நான் எடுத்து ப்ரஷ் வச்சு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். வேஸ்ட்டான ப்ரஷ் ஏதாவது இருந்துன்னா எடுத்து தேய்ச்சிங்கன்னா நல்லா அழுக்கு க்ளீனாக ஆகிடும். சுண்ணாம்பு தண்ணி இருக்கிறவங்க வீட்டில் அடிக்கடி இந்த ப்ராப்ளம் ஏற்படும். பாத்ரூம் பைப்பெல்லாம் கூட தண்ணி ஃபாஸ்ட்டாக வராது. வெஸ்டர்ன் பைப்பில் தண்ணி ஃபாஸ்ட்டாக வராது. இந்த மாதிரி மெத்தடில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணோம்னா நல்லா க்ளீனாக ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ புதுசு மாதிரி மாறிடுச்சு. பைப்பில் செட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு. பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா, பிறைக்கு நம்ம பால் காய்ச்சும் போது ஆறட்டும்னு பாலை ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். அந்த டைமில் பல்லி ஏதாவது பூச்சிலாம் விழுவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காலத்தில் நம்ம அம்மா பாட்டிலாம் இந்த மாதிரி மூடுறதுக்காகவே சிப்பு தட்டுன்னு ஒரு பின்னல், கை பின்னலில் ஆன கூடையை யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கூட இப்பயும் கிடைக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. சாப்பாடுலாம் அதில் மூடி வச்சிங்கன்னா வேர்வை தண்ணியே வடியாது. நான் பாருங்கள் ரைஸ் குக்கரில் கொடுத்தா அந்த பிளேட்டை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள். அதனால் சீக்கிரமும் ஆறும், பூச்சி எதுவும் படாது. இந்த தட்டு வேஸ்ட்டாக இருந்தால் தூக்கி போடாத. தோடு ஆர்கனைசராக கூட ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ரொம்ப ஹீட்டாக இருக்கிற பொருளை மூடுறது கூட இந்த மாதிரி மூடியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் மூட கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருக்கோம், பூஜா ரூமில் தீபம் ஏற்றினா மீதி ஆயிலை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அந்த ஆயிலை கீழே ஊற்றிடுங்க, இல்லை தோட்டத்தில் குழி பறித்து ஊற்றிடுங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். விளக்கும் போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுருவேன். நம்ம வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆகிற டைமில் அகல் விளக்காக இருந்தாலும் இல்லைன்னா டெட்டாயில் பாட்டில், நம்ம குழந்தைங்களுக்கு சிரப்புலாம் வாங்குவோம் பாருங்கள், அந்த பாட்டில்லாம் கழுவி வச்சுட்டு திரி போட்டு நீங்கள் கரண்ட் இல்லாத டைமில் இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறதுக்கு அந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ ஆயில் இருக்குது. வேஸ்ட்டாக ஆக்காத அந்த ஆயிலை நம்ம வீட்டில் கரண்ட் இல்லாத டைமில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திரி போட்டுட்டு சம்மர் சீசன்லாம் அடிக்கடி நம்ம வீட்டில் கரண்ட்டு
கட் ஆவறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி டைம்லலாம் இந்த மாரி ரூமுக்கு ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்க ஏத்தி வைக்கலாம். இந்த மாரி கூட நம்ம இந்த ஆயில வேஸ்ட் ஆக்காத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எங்க வீட்ல கரண்ட் கட் ஆயிருச்சு. நான் ஏத்தி வச்சிருக்கேன் பாருங்க. ஆயில வேஸ்ட் ஆக்காத ஹால்ல, பால்கனி, ரூம்னு 2, 3 இடத்துல அகல் விளக்குல ஊத்தி நீங்க தீபம் ஏத்துனீங்கன்னா, வீடும் நல்லா பிரகாசமா இருக்கும். ஆயிலும் வேஸ்ட் ஆக்காத இந்த மாரி நம்ம ரீயூஸ் பண்ண மாரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா. டீ பாத்திரம், பால் பாத்திரம்லாம் சமையல் பாத்திரம், குக்கர்லாம் விளக்கும்போது கொஞ்சம் சாதம்லாம் பிடிச்சிருந்துன்னா, நம்ம விளக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாரி நீங்க நார் ரெடி பண்ணிட்டு நீங்க விளக்குனீங்கன்னா, டீ பாத்திரம்லாம் விளக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கோல மாவு தொட்டு விளக்குனீங்கன்னா, நல்லா பளபளன்னு இருக்கும். டீ பாத்திரம் விளக்கவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஃப்ரூட்ஸ் வாங்குன அந்த நெட்ல தான் நானு இப்ப பாத்திரம் விளக்கறதுக்காக அந்த ஸ்க்ரப்பர் ரெடி பண்றேன். நான்ஸ்டிக் தவாலாம் விளக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். கிராமத்துலலாம் இன்னமுமே நார் வச்சு தான் விளக்கிட்டு இருக்காங்க பாத்திரம்லாம். சில்வர் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம பால் பாத்திரம்லாம் விளக்கும்போது, பாலோட ஆடைகள்லாம் அந்த ஸ்க்ரப்பர் உள்ள போயிடும். அத நம்ம தேய்ச்சு கிளீன் பண்ணா இன்னும் நமக்கு கஷ்டமா இருக்கும். இந்த மாரி நீங்க ரெடி பண்ணி விளக்குனீங்கன்னா, விளக்கவும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எவ்வளோ பாத்திரம் விளக்குனாலும் கை டயர்டே ஆகாது. எந்த ஷேஃப்க்கு உங்களுக்கு தேவையோ அந்த ஷேஃப்க்கு நல்லா மடிச்சிட்டு, ஊசி நூல் வச்சு தச்சுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். பாத்திரம் விளக்குற தொட்டியெல்லாம் நல்லா தேய்ச்சு கழுவுறதுக்கு நான் இன்னமுமே இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கடையில வாங்குனாலுமே இந்த மாரி ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருப்பேன். அந்த தொட்டியெல்லாம் நல்லா தேய்ச்சு கழுவுறதுக்கு யூஸ் பண்றதுக்காக. இந்த ஐடியாவுமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்ல லைட் லேம்பு இப்பலாம் முன்னலாம் லைட் லேம்பு பெட்டுக்கு பக்கத்திலேயே வச்சுக்கிற மாரிலாம் மாடல் வந்தது. இப்போ புது மாடலா அடியில தரையிலேருந்து ஒரு 1 1/2 அடி, 2 அடி உயரத்தில லைட் லேம்ப் குடுக்குறாங்க. இங்க பாருங்க. தரையிலேருந்து 1 அடி தான் இருக்கு. இந்த மாரி சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்ல லைட் லேம்ப்லாம் கீழ குடுத்துருந்தீங்கன்னா, ரொம்ப சேஃபா நம்ம பார்த்துக்கணும். குழந்தைங்க நகர்ந்து போய் அந்த சுவிட்ச் பாக்ஸ்ல கை வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் நம்ம வச்சுட்டோம், நம்ம வீட்ல குழந்தை இருக்கு. அத எப்படி நம்ம பாதுகாக்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஐடியாவுமே என் ஃப்ரெண்டு வீட்ல தான் நான் பார்த்தேன். அவங்க வீட்ல இந்த மாரி க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்ப்பான்னு கேட்டா, இந்த மாரி பையன் நகர்ந்து போய் போய் கைய வச்சிடுறான் அப்டின்னாங்க. இந்த மாரி சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபுல்லா அந்த பாக்ஸ் ஃபுல்லாவே பாருங்க கவர் போட்டு ஒட்டிட்டாங்க. ஒரு சிலர் வீட்ல நெறைய பிளக் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. ஆனா யூஸ் பண்ண மாட்டாங்க. சில குழந்தைங்க சேர்ல ஏறி கூட அந்த ஹோல்ல கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் இப்ப கடையில நெறைய மாடல்ல ஃப்ளவர் மாடல்லலாம் அந்த பிளக் பாயிண்ட்ட க்ளோஸ் பண்றதுக்கு அந்த மாரி கூட நீங்க வாங்கி அந்த ஹோல நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஐடியாவுமே கண்டிப்பா குழந்தைங்க வச்சவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இந்த டிப்ஸ்ல எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு கண்டிப்பா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவ ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சம்மர் சீசன் டிப்ஸ்லாம் நெறைய போட்டுருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு சம்மர் சீசன் டிப்ஸ் தான். வெயில் டைம்ல நம்மளோட ரூம் வந்து ரொம்ப வெயில் படுற மாரி இருந்ததுன்னா, நைட் டைம்ல ஃபேன் போடும்போது ரொம்ப ஹீட்டா இருக்கும். பகல் டைம்ல வெயில் வந்து அதிகமா படாத அளவுக்கு நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரூ. 25 செலவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தர்மாக்கோல் ஒரு பீஸ் ரூ. 25 தான். உங்க விண்டோவுக்கு தகுந்த மாரி நீங்க வாங்கிக்கலாம். எங்க விண்டோ ரொம்ப பெருசா இருக்கிறதுனால 2 பீஸ் வாங்கியிருக்கோம். ரூ. 25 ரூ. 25ன்னு ரூ. 50க்கு. பாருங்க இந்த மாரி விண்டோவ ஃபுல்லா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். பகல்ல சூரிய ஒளி படாத க்ளோஸ் பண்ணிட்டோம்னாவே, நம்ம வீடு ரொம்ப ஹீட் ஆகாத நைட் டைம்ல கூலிங்கா கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 வாட்டர் பாட்டிலு, டேபிள் ஃபேனையும் யூஸ் பண்ணி ஜில்லுன்னு காத்து எப்படி வர வைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்க. இந்த சம்மர் சீசனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க ஒன் சைடு விண்டோக்கு இப்ப தர்மாக்கோல் செட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மேல கொஞ்சம் பத்தல. மேல கொஞ்சம் பத்தலன்னா பரவால்ல. அது வழியா சூரிய ஒளி படாது. ஒரு சைடு ஓப்பன்ல இருக்கு. அதுல தான் அந்த சூரிய ஒளி நம்ம ரூம்ல படுது. இப்ப அடுத்த சைடும் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க 2 விண்டோவுக்குமே தர்மாக்கோல் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளவா இப்ப ரூம்ல வந்து வெயில் படாது. இது வந்து லைட்டோட வெளிச்சம் தான். ஏசி இல்லாத வீடுங்கள்ல இந்த மாரி சின்ன சின்ன டிப்ஸ நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வீட்ட சம்மர் சீசன்ல எப்படி கூலிங்கா வச்சுக்கிறதுன்னு ஒரு சின்ன ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லோருமே ஆயில்மெண்ட்ட ஓப்பன் பண்ணதுமே, அத உள்ளுக்கு இருக்கிற மருந்த எடுக்கிறதுக்காக ஊசி, ஊக்கு ஏதாவது குத்தி தான் மருந்த வெளியில எடுப்போம். அதுக்கு ஒரு சின்ன ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். மூடிய மேல் முனைய நீங்க பார்த்தாவே அதிலே ஓப்பன் பண்ற மாரி
கூரா முனை இருக்கும். அந்த முனைய வச்சு உள்ளுக்கு நீங்க நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணாவே போதும். ஓப்பன் ஆயிடும். இப்ப நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. வெளிச்சத்தில தெரியுதா என்னன்னு தெரியல. இங்க பாருங்க மருந்து வருது. இந்த ஐடியாவுமே உங்களுக்கு எமர்ஜென்சியா யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.